திரு சிவப்பிரியன், இது திமுக விசிக இடையில எழுந்திருக்கக்கூடிய இந்த சிக்கலை நம்ம எப்படி பார்க்கணும், எப்படி புரிஞ்சுக்கணும்? இல்லை, இந்த சிக்கலை பார்க்கறதுக்கு முன்னால் கொஞ்சம் பின்னோக்கி போகணும்னு நினைக்கிறேன். ஆதவ் அர்ஜுன் அவர்கள் இப்போ யாருடைய பேச்சுக்கள் சர்ச்சையாக இருக்கிறதோ அவர் எப்படி கட்சிக்குள்ளே வராரு, அவர் என்ன ஆம்பிஷனோட விசிகேக்குள்ளே வராருங்கிறதெல்லாம் இருக்குது. ஏன்னா 2024ஆம் ஆண்டு தேர்தலில் விசிகாவினுடைய மிக முக்கிய கோரிக்கையாக என்ன இருந்ததுன்னா, ஏற்கனவே 2 தொகுதிகளில் நின்னோம், இப்போ 3 தொகுதிகள் கொடுங்க, இன்னொன்று எங்களை உதயசூரியன் சின்னத்தில் நிற்க சொல்லாதீர்கள், எங்களுடைய சின்னமான பானை சின்னத்தில் தான் நாங்கள் நிற்க வேண்டும், எங்களுக்கு 3 சீட்டு கொடுங்கன்னு சொன்னாங்க. அந்த கோரிக்கைக்கு திமுக எப்படி செவிசாய்த்தாங்கன்றது நமக்கு தெரியும். 2 தான் கொடுத்தாங்க. ஆனால் கூட்டணி கட்சிகளுக்குள்ளேயே விசிகாவுக்கு இன்னொரு இடம் நிச்சயமாக கொடுத்தாக வேண்டும். ஏனென்றால் முதலமைச்சரை அழைத்து திருச்சி போன்ற ஒரு மாநகரில் மிகப்பெரிய மாநாட்டை நடத்தினார்கள். மாநாட்டுக்கு யாரையும் கூட்டிட்டு போல அவர்களாக வந்தார்கள். ஸோ இன்னொன்று இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கட்சிகளில் கொஞ்சம் ஃபாஸ்டஸ்ட் க்ரோயிங் பொலிட்டிக்கல் பார்ட்டின்னா விசிகே. ஸோ அவங்களுக்கு இன்னொரு சீட்டு கொடுக்கணுங்கிறது எல்லாரோடைய ஒப்பீனியனாக இருந்தது. ஆனால் திமுக பழைய சீட் டிஸ்ட்ரிபியூஷனை டிஸ்டர்ப் பண்ணாமல் அப்படியே பண்ணதுனால என்ன பண்ணாங்கன்னா 2 சீட்டு கொடுத்தாங்க. ஸோ அதில் அந்த 3வது சீட்டு கேட்டது எல்லாருக்கும் தெரிந்தது ஆதவ் அர்ஜுன் அவர்களுக்கு தான். ஸோ இப்போ நான் இதை எப்படி பார்க்குறேன்னா, திருமாவளவன் ஒரு நெருப்பு பற்ற வைக்கிறாரு. அந்த நெருப்பு அவர் அணைச்ச பிறகும் இன்னும் எரிந்து கொண்டு இருக்கிறது. அதை இப்போ இன்னொரு நெருப்பை ஆதவ் அர்ஜுன் பற்ற வைக்கிறார். அதை அணைப்பதற்கு அந்த கட்சியினுடைய 2ஆம் கட்ட தலைவர்கள் எவ்வளவு போராடினாலும் அந்த தீயை திருமாவளவன் மட்டும்தான். இல்ல, ஆதவ் அர்ஜுனாவுக்கு 3ஆவதா ஒரு இடம் திமுகவிடம் கேட்டதுதான் திருமா பற்ற வைத்த நெருப்பு. இல்லை, அந்த நெருப்பு தான் திருமா பற்ற வைத்த நெருப்பு வேற. நான் சொன்னது இது பேக்ரவுண்ட். ஆதவ் அர்ஜுன் அவருக்கு இருக்கின்ற காழ்ப்புணர்ச்சி காரணமாக கூட, அவருக்கு இருக்கின்ற அந்த பர்சனல் நமக்கு சீட்டு கொடுக்கலங்கிறது காரணமாகவும் திமுகவை பற்றி பேசுவதற்கு ஒன்று வாய்ப்பு இருக்கு. இன்னொன்னு, தலைவரே ஒரு சில விஷயங்களை பேசியிருக்காரு அல்லவா, இதுல இருந்து நாம ஒரு கியூ எடுத்துக்கிட்டு பேசுவோம் அப்படின்னு ஒரு சில தலைவர்களுக்கு தோணும். ஆனால் திருமாவளவன் அவர்கள் திமுகவை விமர்சிப்பதும் ஆதவ் அர்ஜுன் திமுகவை விமர்சிப்பதும் இருவேறு கோணங்கள். அதை எந்த ஒரு இடத்துலையுமே அதை சேம் பெடஸ்டல்ல வச்சு பார்க்க முடியாது. திருமாவளவன் அவர்களுடைய விமர்சனங்கள் எப்படி இருந்ததுன்னா, முதல்ல அதிமுகவை அந்த ஆன்டி லிக்கர் கான்ஃபரன்ஸ்க்கு அழைக்கிறாரு, மதுவிலக்குக்கு. அதுவும் என்ன, ஓப்பன் இன்விடேஷன் தான் கொடுக்கிறாரு. அதன் பிறகு ஒரு ட்வீட்டை போடுறாரு, டெலீட் பண்றாரு, திருப்பி அந்த ட்வீட்டை போடுறாரு. வெளிப்படையா திமுகவை எதிர்த்து திருமாவளவன் ரொம்ப ஓப்பனா எதுவுமே பேசல. ஆனா அவருடைய செயல்கள் திமுகவுக்கு அந்த கூட்டணி தர்மத்துக்கு எதிரானதாக இருக்கிறது. அப்பவே தெரியும், முதலமைச்சர் வந்தவனே கூப்பிடுவாங்க. நீங்க சொல்ற மாதிரி திரும்ப ஒவ்வொரு கட்டத்திலும் பேசுறாரு. முதலமைச்சர் சந்திப்புக்கு பிறகு அந்த விவகாரம் சற்று அடங்குகிறது. மீண்டும் அது தொடருது அப்படின்னா, துணை பொதுச் செயலாளர் பேசக்கூடிய கருத்துக்கள் என்பது திரும்ப பேச்சினுடைய நீட்சியாக இல்லையே. இவர் வேற மாதிரி திமுகவுக்கு எதிராக கருத்து சொல்றாரு. திமுக பெருந்தன்மையாக நடந்து கொள்ளல, வட மாவட்டங்கள்ல விசிக இல்லாமல் திமுகவால் வெற்றி பெற முடியாது அப்படிங்கிற கருத்தெல்லாம் திரும்பவே சொல்லாத கருத்துக்களை எல்லாம் இவர் சொல்கிறார் அப்படின்னா, அப்ப இவர் பின்னணியில யார் இருக்கிறா, இவர் தூண்டி விடுறாங்களா அப்படிங்கிற கேள்வி பார்க்கிறேன். இவருக்கு இவர் கட்சியில புதுசான ஆளு. இவர் ஒரு சில கொள்கைகளை கட்சி பற்றின இவருடைய சொந்த கருத்துக்களை சொல்றாருன்னா கட்சியும் சொல்லுது. இப்ப திருமாவளவன் அதை வெளியில சொல்லும் பொழுதுதான் அதுக்கு அந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு ஆடட் வெயிட்டேஜ் இருக்கும். அதை நான் ஒத்துக்கிறேன். பாலச்சந்திரன் சார் சொன்ன மாதிரி, ரவிக்குமார் அவர்கள் சொன்னாலும் சரி, வன்னி அரசு சொன்னாலும் சரி, பாலாஜி அவர்கள் சொன்னாலும் சரி, திருமாவளவன் வெளியில் இது அவருடைய சொந்த கருத்து, இனிமேல் சொந்த கருத்துக்களை பொது வெளியில் பேசக்கூடாதுன்னு சொல்லணும். ஆனால் நீங்கள் சொன்ன மாதிரி நீட்சியா இல்லை, நானும் இது நீட்சின்னு சொல்ல. திருமா ஒரு சில விஷயங்களை திமுக மீது விமர்சனம் வைக்கும் பொழுது இவர் நாமளும் வச்சா என்னங்கிற மாதிரி அந்த விமர்சனங்களை வைக்கும் பொழுது அது என்ன ஆகுதுன்னா வேற மாதிரி ஒரு பொலிட்டிக்கல். நீங்க சொல்றது மாதிரியே பார்ப்போம். ஆதவ் அர்ஜுனா பேசிய கருத்துக்கு திமுகவிலிருந்து மூத்த தலைவர் ராசா எதிர்வினையாற்றார். திரும்ப நடவடிக்கை எடுப்பார்னு நம்புறேன், கட்சியை சார்ந்தவர்களே விழிப்புடன் இருங்கள் அப்படின்னு எதிர்வினையாற்றார். ஆனா விசிக தரப்புல இதற்கு எதிர்வினை வரல. மாறா அவர் அடுத்த லெவலுக்கு போய் அடுத்த கருத்துக்களை தொடர்ந்து பேசிக்கிட்டே இல்ல. விசிகல அவர் பேசுறாரு. ஆனா விசிக தலைவர்கள் ரவிக்குமாரும் சரி, வன்னி அரசு போன்றவர்கள் இது அவரோட சொந்த கருத்துன்னு சொல்றாங்கல்ல, சொந்த கருத்துன்னு சொல்றாங்க. அதையும் நாம ஏத்துக்கணும். ஆனால் இது உட்கட்சி பிரச்சனை உட்கட்சி பிரச்சனையும் ஒன்று, இன்னொன்று கூட்டணிக்குள்ளேயும் சிக்கல் இருக்குது. நிச்சயமாக இல்லாமல் இல்லை. திருமாவளவன் அவர்கள் இந்த 2 வாரமாக 3 வாரமாக பேசுகிற விஷயங்கள் என்னவா நாம எல்லாம் பார்த்துட்டு இருந்தோம்னா, அவரோட பார்கெனிங் ஸ்கில்ஸை அவர்
இன்க்ரீஸ் பண்றாரு அப்படிங்கறதா. அதிமுகவை அதுக்கு ஒரு ப்ராப்பர் மீடியம் இருக்குல்ல, சேனல் இருக்குல்ல. இல்ல அப்படிலாம் இல்ல பாலா. பாலிடிக்ஸ்ல வந்து நீங்க இப்படிதான் பண்ணணும்ல இல்ல. இப்ப நீங்க சொல்ற மாதிரி சொந்த கருத்து இல்லைன்னு சொல்கிற வன்னியரசும் கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளர் தான். திமுகவை எதிர்த்து கருத்து தெரிவிக்கக்கூடிய ஆதவ அர்ஜுனாவும் கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளர். அப்படி பாத்தீங்கன்னா ரவிக்குமார் பொதுச் செயலாளர் அதை தெளிவுபடுத்த வேண்டிய நடவடிக்கை எடுக்கணும்னு கேட்ட ஆராஷாவுக்கு பதில் சொல்ல வேண்டிய பொறுப்பு திருமாவளவனுக்கு இருக்குல்ல. அப்ப அவர் அமைதியா இருக்காருன்னா ஆதவ அர்ஜுனாவினுடைய கருத்தை அவர் ஏற்றுக்கொள்கிறார் ஏற்றுக்கொள்கிறாருன்னு இல்ல. அததான் நான் சொல்றேன். நான் முதல்ல சொன்னேனே, திருமாவளவன் மறுக்கலையே. இல்ல திருமாவளவன் வந்து இதற்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் தான். ஆனால் ஆதவ அர்ஜுன் பேசுவது வந்து அவருடைய சொந்த கருத்துன்னு கட்சி சொல்லுது இல்ல, அதையும் நாம ஏற்றுக்கணும். நான் சொல்ல வர்றதுன்னா இந்த பேக்ரவுண்டோட தான் நீங்க வச்சு முதலமைச்சரை சந்தித்த பிறகு, செய்தியாளரை சந்தித்த பிறகு அந்த விவகாரத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறாரு. அந்த முற்றுப்புள்ளி வச்ச மாதிரிலாம் எனக்கு தெரியல. இல்ல ஒரு நிமிஷம் இருங்க. அந்த செய்தியாளர் சந்திப்பிலேயே உங்களுடைய ஆட்சி அதிகாரம் பற்றிய கேள்வி மீண்டும் எழுப்பப்படும் போது திருமாவர்களுடைய பதில் என்னவா வருகிறது? அந்த கருத்துல திருமாவளவன் உறுதியா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி தான் அந்த வீடியோவை மீண்டும் பதிவு செய்யறார். அப்படி இல்ல, முதலமைச்சரை பார்த்த பிறகு கூட அந்த கருத்திலிருந்து அவர் வந்து விலகவே இல்லை. அந்த கருத்தில் தான் நான் நிற்கிறேன். தேர்தல் நேரத்தில் அந்த கருத்துல எந்த மாற்றமும் இல்லை. ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு என்கிற கருத்துல விசிகவுக்கோ திருமாவளவனுக்கோ எந்த மாற்று கருத்தும் இல்லை. கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளராக ஆதவ அர்ஜுனா திமுகவுக்கு எதிராக முன்வைக்கக்கூடிய வாதங்களை திரு திருமாவளவன் ஏற்கவும் இல்லை, மறுக்கவும் இல்லை. ஆமா, நிச்சயமா இது வந்து திருமாவளவனோட ஸ்டாண்ட். திருமாவளவன் தான் சொல்ல முடியும். இதுதான் நானும் சொன்ன, பாலச்சந்திரன் சாரும் சொன்னாரு. இதுல ஒண்ணும் மாற்று 4 ஆண்டுகள் சினிமாவில் நடித்து விட்டு வந்து ஒருவர் துணை முதலமைச்சர் ஆவதா அப்படிங்கிற கேள்வி யாருடைய கேள்வி? அது வந்து ஆதவ அர்ஜுனோட கேள்வியா தான் நான் பாக்குறேன். திருமாவளவன் அவர்கள் வந்து கடந்த வாரம் ஒரு மீட்டிங்ல பேசியிருக்காரு. இதே டாபிக் எடுத்து பேசியிருக்காரு. முதலமைச்சரா யார் வேணாலும் வரலாங்கிறது வந்து டெமோக்ரஸில இருக்கு. அவங்க வந்து நான் முதலமைச்சரா இருக்கிறேன், நான் முதலமைச்சர் ஆகிறேன்னு அவங்க ஆசையை சொல்றாங்க. ஆனா நாம சொல்லிக்க வேண்டாம், மக்கள் சொல்ல வைக்கணும்னு சொல்றாரு. சோ திருமாவளவன் சொன்ன கருத்துக்களை சரியா புரிஞ்சு கொள்ளாமல் ஆதவ அர்ஜுன் பேசுவதாக தான் நான் பார்க்கிறேன். ஆனால் இதற்கு முற்றுப்புள்ளி வந்து விசிக தான் வைக்கணும். இன்னொரு விஷயம், டிஎம்கே சொல்றாங்கல்ல இந்த மாதிரி வந்து ஆக்ஷன் எடுக்கணும். அது வந்து திருமாவளவன் அவர்கள் மட்டும்தான் அந்த ஆக்ஷன் எடுக்கிறதோ இல்ல வந்து கருத்துக்களை ஏற்றுக்கொள்வதோ நிச்சயமாக ஏற்றுக்கொள்ள முடியும். ஏன்னா அந்த ஹை சீட்ல உட்கார்றது திருமாவளவன் மட்டும். அந்த கோரிக்கையை ஒரு திருமாவளவனுக்கு தான் விடுத்திருக்காரு. முதற்கட்ட பார்வையை எடுத்துக்கிற திரு சுமன் ஸ்ரீராமன், இந்த திமுகவுக்கும் விசிகவுக்கும் இடையில எழுந்திருப்பது வெறும் கொள்கை பிரச்சனை, அதிகாரத்தில் பங்கு, ஆட்சியில் பங்கு, அவர்களுக்கான உரிமையை கொடுக்கிறது அப்படின்னு பார்க்கணுமா, இல்ல இது வெளியிலிருந்து தூண்டிவிடப்படக்கூடிய ஒரு பிரச்சனையாக பார்க்க வேண்டியிருக்கா? தூண்டி விடுறதெல்லாம் இல்ல. இப்ப ஆனா எனக்கு ஒன்னே ஒண்ணுதான் புரியல. இந்த பிரச்சனை 2 நாட்களுக்கும் அதிகமாக போயிட்டு தான் இருக்கு. திரு திருமாவளவன் இதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க விரும்பினால் 5 நிமிஷம் ஆகுமா? மீடியா ஒரு பிரஸ் மீட்டை கூப்பிட்டு, இல்லைங்க அவர் வந்து அவர் சொந்த கருத்து, அது வந்து கட்சியினுடைய அதிகாரப்பூர்வமான கருத்து அல்ல, முடிஞ்சு போச்சு, ஓவர். இப்ப யார் அதை சொல்றாங்கன்னா எல்லாருமே வந்து ஐதர் திமுக தயவை நம்பி எலெக்ட் ஆனவங்க, இல்ல நாளைக்கு டிக்கெட் கேட்டு திமுக தயவை நம்பி நாளைக்கு போட்டியிடக்கூடியவர்கள். அவர்கள் தான் வந்து ஐயோ இல்லைங்க அது அவர் சொந்த கருத்து, அவர் சொந்த கருத்துங்கிறாங்க. கட்சியினுடைய தலைவர் அவருக்கு நன்றாக தெரியும் என்ன நடந்து கொண்டிருக்கிறது பொது வெளியிலன்னு தெரியாதா? இது எல்லாரும் கேட்கிறாங்க. ஆனா அவர் வந்து மீடியா கிட்ட இது வரைக்கும் கூப்பிட்டு இல்ல அவர் புதுசா வந்திருக்காரு கட்சியில, கட்சி கொள்கை அது கிடையாது, நாங்க அதுதான் அவர் பேசிட்டாரு, முடிஞ்சு போச்சு, மேட்டர் சால்வ். எவ்வளவு நாள் ஆகுது இப்போ? 2 நாள் ஆகி ஒன்னும் பதிலே இல்லையே. சோ நிச்சயமாக அவருடைய, அதாவது ஆங்கிலத்துல சொன்னா டாசிட் அப்ரூவல்னுவாங்க,